வந்திருந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் சீமான் ஒழிக சீமான் ஒழிக சீமான் ஒழிகன்னு கத்துறான். சீமான் ஒழிகன் கத்த வேண்டிய தேவையும் அவசியம் என்ன வந்திருக்குன்னா, அவன் தன்னுடைய எதிரியா பார்ப்பது அண்ணன் சீமான பிள்ளை. ஏன் அப்படின்னா, சீமான்ட்ட சித்தாந்தம் இருக்கு, இங்க சினிமா மட்டும் தான் இருக்கு. அப்போ சினிமாவா சித்தாந்தமா, ரசிக கூட்டமா லட்சிய கூட்டமா? நீ அணில், நான் புலி. புலி வேட்டைக்கு போகும்போது நரி அடிக்கும், ஓனாய் அடிக்கும், சென்னாய காட்டு விலங்கு அடிக்கும், அணில் அடிக்காது. நீ ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸ் சொல்லி இந்த கட்சியினுடைய இந்த கொள்கை கூமுட்டைகளை உடைச்சு சுக்கு சுக்கா போட்டாரு 5 நிமிஷத்துல. இவனுடைய கிட்டத்தட்ட 6 மாச ப்ராஜெக்ட தூக்கி மொத்தமா 5 நிமிஷத்துல அப்படின்னு ஊதி விட்டு போனதுனால 100 கோடிக்கு மாநாடு போட்டா கூட 10 லட்சம் ரூபாய்க்கு மீட்டிங் போட்டு சீமான் சோழியை முடிச்சு விட்டுவாரு அப்படின்னு தெரிஞ்சனால அண்ணன் சீமானுடைய 5 நிமிஷம் பேச்சுல ஒட்டுமொத்தமான தாவேக்க கும்பலும் ட்ரிகர் ஆயிட்டாங்க. எப்படி இந்த பிக் பாஸ்ல வாசு மகன் ட்ரிகர் ஆனால அதே மாதிரி ட்ரிகர் ஆகி சீமானுடைய 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 நாம் நம்ம கட்சி கூட்டத்தில் நீங்க போனீங்கன்னா ஒழிகின்ற கோஷமே இருக்காது. திமுகவை பிடிக்காது, அதிமுக பிடிக்காது, காங்கிரஸ், பாஜக, எங்களுடைய சாதியவாத மதவாத கட்சிகள் எல்லாத்தையும் நாம் எதிர்க்கும். ஆனா யாரையும் ஒழிகன்னு சொல்லாது.